நல்ல ஒரு மனிதர் பேசுறங்க. தொடர்ந்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த குரு பயிற்சி வந்து தாராபலத்து மூலிமா எப்படி எடுக்கிறது, அது எடுத்தால் எப்படி? ஏன்னா சென்ற வருடம் வந்து இந்த தாராபலம் மூலம் எடுத்து நிறைய பேர்த்து பலன் சொன்னதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஓரளவுக்கு நல்லா ஒத்தும் வருது. அது நீங்களும் அது எடுத்து பயன்படுத்தி பார்த்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ குரு வந்து கேதுவோட அஸ்வினி நட்சத்திரத்தில் போகிறங்காட்டிக்கு அது ஜென்மத்தாரையாக வர்றது. அது கேதுவோட மூலம், மகம், அஸ்வினி இந்த நட்சத்திரம் இருக்கங்காட்டிக்கு ஜென்மத்தாரையாக இருக்கிறங்காட்டிக்கு அது மனக்குழப்பம் மற்றும் எதிலும் ஒரு பிடிப்பில்லாத போன்றவை ஏற்படுகின்றது. ரெண்டாவது சம்பத்தாரையாக புதனோட நட்சத்திரம் வரும். அது ரேவதி, கேட்டை. ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது, 27 நட்சத்திரம் சொல்லான்றேன். அதனால் ஆயில்யம் இந்த நட்சத்திரம் சம்பத்தாரையாக வருகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கு உண்டான ஒரு நல்ல முன்னேற்றமும், இல்லை கல்விக்கு காலேஜ் சேர்த்துறவங்க இது அந்த நட்சத்திரம் இருக்கவங்களுக்குலாம் இது ஈஸியாக இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி, சனியோட நட்சத்திரம் அனுசம் உத்திரட்டாதி, பூசம் இந்த நட்சத்திரம் வந்து நமக்கு விபத்தாரையாக வரங்காட்டிக்கு எல்லாம் இதில் ஒரு மனக்குழப்பம் போன்ற இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் குருவோட பூரட்டாதி, விசாகம், புனர்பூசம் சேமதாரியாக வருது. அது நல்லா ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு. அப்புறம் சதயம் வந்து பிரத்யேகதாரியாக வரங்காட்டிக்கு சதயம், சுவாதி, திருவாதிரை இந்த நட்சத்திரம் வந்து பிரத்யேகதாரியாக வருது. அப்புறம் அவிட்டம், சித்திரை, மிருகசீசம் சாதகதாரியாக வருது. இது வந்து நம்ம வீடு பூமியை வாங்குறதுக்கு இல்லை விற்கிறதுக்கு அதுக்குண்டான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த வருடத்துக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும். அப்புறம் திருவோணம், அஸ்தம், ரோகிணி சந்திரனோட வந்து வதைதாரியாக வருகிறது. அவங்களுக்கு எதுக்கும் மனக்குழப்பம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். ஏன்னா சந்திரனும் கேதுவும் வர்றங்காட்டிக்கு அது ஒரு மனக்குழப்பம் வரும். அவங்க இந்த வருஷம் வந்து பார்த்து இருந்துட்டால் பரவாயில்ல. அடுத்து உத்திரட்டாதி, உத்திரம், சுவாதி உத்திரட்டாதி, உத்திரம், கார்த்திகை இது வந்து மைத்திரதாரியாக வருகிறது. இது நல்ல ஒரு இது பண்ணும். பெட்ரோல் நாசி கிடைக்கும். ஒரு சிவ வழிபாடு இதெல்லாம் செய்யலாம். இதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பரம மைத்திரதாரியாக பூரணம், சுக்கரனோட நட்சத்திரம் வருது. பூரணம், பூரம், பரணி நட்சத்திரங்கள். இது மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய சித்ராஜ் அவர்கள், நம்ம கணியருடைய பிரதானமான ஸ்டூடெண்ட்ஸு. அவருடைய எல்லா வகுப்பு, எல்லா நிகழ்ச்சியிலும், இந்த நிகழ்ச்சிக்கு நேற்றுலேருந்து அவரோட கூட இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கரையோசை கொடுங்க. குருப்பெயர்ச்சி விழாவுக்கு கணியரோட ரொம்ப உதவியவர். பேச அகில இந்திய ஜோதிட பேரவை மற்றும் குருகுலம் பயிற்சி மையம் இணைந்து வழங்கும் பட்டமளிப்பு விழா மற்றும் குருப்பெயர்ச்சி யாக விழாவில் கலந்து கொண்டிருக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஓம் ஐயா அவர்களே மற்றும் கணியர் ஐயா அவர்களே, புலவர் நவமணி ஐயா அவர்களே மற்றும் கோட்டைவரார் அவர்களே, மணப்பாறை துரைசாமி ஐயா அவர்களே, எட்டைபுரம் விஜய நரசிம்மன் ஐயா அவர்களே மற்றும் சேலம் விஜயன் ஐயா அவர்களே, நந்தா துரைசாமி ஐயா அவர்களே, சூரிய ஜெயவேல் ஐயா அவர்களே, மருதமலை குருஜி அவர்களே, பிளட் சிவகுமார் ஐயா அவர்களே, நற்பை அருண் அவர்களே, மணிகன்ராஜ் அவர்களே, தனபால் அவர்களே, செஞ்சி சந்தானம் அவர்களே மற்றும் மெய்கண்ட மாணிக்கம், விஜய் கிஷோர் அவர்களே மற்றும் இங்கே பெயரை விடுபட்டிருந்தாலும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்று வந்து கல்வியை பற்றி பேச இருக்கிறேன். ஆரம்ப கல்வி என்பது 2ஆம் பாகத்தை பார்க்க வேண்டும். அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை. 4ஆம் இடம் என்பது 5ஆம் வகுப்பு, அதாவது 6ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரை உள்ள கல்வியை 4ஆம் இடத்தை வைத்து பார்க்க வேண்டும். எனி டிகிரி 7ஆம் பாகத்தை வைத்து பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் டிகிரி எல்லாமே 9ஆம் பாகத்தை வைத்து பார்க்க வேண்டும். ஒரு மாணவனுக்கு எந்த கல்வியை தேர்ந்தெடுத்தால் பிற்காலத்தில், எந்த தத்துவ ராசியை தேர்ந்தெடுத்தால் பிற்காலத்தில் அவனுக்கு தொழிலாக அமையும் என்பதை பார்க்கலாம். 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அம்சகட்டத்தில்
யார் நல்ல நிலையில் உள்ளார்கள் என்று ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு நல்ல நிலையில் உள்ளவர்கள் யார் என பார்த்து கொண்டு எந்த தத்துவ ராசியில் இருக்கிறார்கள் என காண வேண்டும். நெருப்பு தத்துவ ராசி என்றால் பொறியியல், சிவில், காவல்துறை, எலக்ட்ரிக்கல், மின்சாரத்துறை, IAS, IPS, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏற்றுமதி, இறக்குமதி, அரசு நிர்வாகத்துறை சார்ந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்தால் பிற்காலத்தில் ஜாதகருக்கு அதுவே தொழிலாக அமையும். அதற்கு அடுத்தபடியாக 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நில தத்துவ ராசியில் அமர்ந்திருந்தால் மருத்துவம் சார்ந்த அனைத்து துறைகளும், விவசாயம் சார்ந்த அனைத்து துறைகளும், எரிபொருள் சார்ந்த அனைத்து துறைகளும், கெமிக்கல், சோசியல் சர்வீஸ், உடற்கூறு, யோகா, அக்குபஞ்சர் போன்ற துறைகளும் ஆசிரியர் பணியும் மேற்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அம்சகட்டத்திலே காற்று தத்துவ ராசியிலே அமர்ந்திருந்தால் சட்டம் சார்ந்த துறை, வக்கீல், புள்ளியியல், தணிக்கைத்துறை, வானவியல், ஜோதிடவியல், புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த துறை, ஏரோநாட்டிக்கல், ரோபோட்டிக்ஸ், தானியங்குத்துறை போன்றவற்றில், உளவுத்துறை போன்றவற்றில் அவர்கள் ஜொலிக்கலாம். பிற்காலத்தில் தொழிலாக அவருக்கு அமையும். 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அம்சகட்டத்திலே நீர் தத்துவ ராசியிலே அமர்ந்திருந்தால் பேஷன் டெக்னாலஜி, இன்டீரியர் டெக்கரேஷன், உள் அலங்காரத்துறை, மனோதத்துவம், டெக்ஸ்டைல்ஸ், ஏற்றுமதி, இறக்குமதி, இசை, நடிப்பு, மீன்வளத்துறை, வங்கித்துறை, விளையாட்டுத்துறை, கருவூலம், அரசியல் சார்ந்த துறைகளிலே அவர்கள் ஜொலிக்கலாம். மேலும் இங்கே MA பட்டம் முடித்து பட்டம் பெறக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கலம், பாரம்பரிய ஜோதிடம் பயின்று பட்டம் பெற வந்திருக்கும் அனைவருக்கும், என்னுடன் உடன் பயின்றவர்களுக்கும், என்னுடைய மாணவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி, மேடையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.